ஏசப்பா, எத்தனையோ முறை தெரிஞ்சே பாவம் செய்த பொழுதும் என் பாவத்தை நீங்க ஒருத்தருக்கும் காட்டி கொடுக்காம எத்தனையோ துயமாக்கு எழுதிய நச்சையிலிருந்து வாசகம். அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக் கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறி கொண்டிருந்ததை கண்டு அவரை அணுகி வந்து, அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ராயலே கேள், நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஆண்டவர். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூர்வாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூர்வாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதுகிறே, கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவது தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடமும் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, தவக்காலத்தினுடைய 3வது வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் ஒன்றாக இறைவனை பற்றி சிந்திக்க நாங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய வாசிக்கப்பட்ட நற்செய்தி எங்களுக்கு அழகாக கூறுகின்றது. முதன்மையான கட்டளையாகிய இறைவனை நேசிக்கவும் மக்களை மனிதர்களை நேசிக்கவும் எங்களுக்கு அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. ஏனென்றால் யூத சட்டத்தின்படி இறைவன் மூசைக்கு 10 கட்டளைகளை கொடுத்திருந்தாலும் அந்த 10 கட்டளைகளை 613 கட்டளைகளாக அவர்கள் அதை விரிவுபடுத்தி இருந்தார்கள். எனவே இதிலே எது சிறந்த கட்டளை என்பது அவர்களுக்கு என்றுமே இருந்த ஒரு கேள்வியாகவே இருந்தது. இவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் இன்று ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நல்லதொரு பதிலை தருகின்றார். அதாவது, நாங்கள் எம் இறைவனை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் ஆண்டவரை அன்பு செய்ய முதலாவதாக அழைக்கின்றார். அதே நேரத்தில் நாங்கள் எங்களை அன்பு செய்வது போல அடுத்தவர்களையும் அன்பு செய்ய ஆண்டவர் இயேசு இன்றைய நாளிலே அழைத்து நிற்கின்றார். நாங்கள் இந்த கடவுளை நேசிக்கும்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் கடவுளை நேசிப்பதற்கு முன்பாகவே கடவுள் எங்கள் ஒவ்வொருவரையும் நேசித்தவராக இருக்கின்றார். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் கூறுகிறது, தன் மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கொண்டார். நாங்கள் இறைவனை அன்பு செய்வதற்கு முன்பாகவே இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்பவராக இருக்கின்றார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இறைவனுடைய அன்பு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத பாகுபாடு இல்லாத அன்பாக இருக்கின்றது. அந்த அன்பை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கின்றோம் என்பதில் தான் இருக்கின்றது. இவ்வாறு ஆண்டவர் பாரபட்சம் இல்லாமல் அன்பு காட்டுகின்றார் என்று எண்ணுகின்ற பொழுது எங்களிடம் பல பெற்ற கேள்விகள் எழலாம். சாத்தானையும் ஆண்டவர் அன்பு செய்கிறாரா? ஆம், சாத்தானையும் இறைவன் அன்பு செய்கிறார். அன்னை மரியாளையும் அன்பு செய்கிறார். என்னையும் அன்பு செய்கிறார். உங்களையும் அன்பு செய்கிறார். அன்னை மரியாள் இயேசுவினுடைய இறைவனுடைய அன்பை புரிந்து கொண்டாள். அதன்படி அவள் நடந்து கொண்டாள். அதனால் இறைவன் அவருக்கு மோட்சத்தை பரிசாக கொடுத்தாள். ஆனால் சாத்தான் அவ்வாறு அல்ல. இறைவனுடைய வழியில் நடக்கவில்லை. பல்வேறுபட்ட சூழ்நிலைகளினால் குழப்பி எல்லாவற்றிலும் இருந்து இறைவனிடமிருந்து விலகி சென்றதால் தான் இறைவனுடைய அன்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. இவ்வாறு இருக்கின்ற பொழுது இன்றைய நாளில் நாங்கள் எவ்வாறு இறைவனை அன்பு செய்ய முடியும்? அழகாக கூறப்படுகின்றது, முழு இதயத்தோடு நாங்கள் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். இதயம் என்கின்ற பொழுது அது ஒரு உணர்வு பூர்வமான ஒன்றாக இருக்கின்றது. நாங்கள் உண்மையான அன்பை இறைவன் மீது வைக்க வேண்டும். உண்மையான அன்பு என்கின்ற பொழுது நாங்கள் ஒருவர் மீது உண்மையான அன்பு வைக்கின்ற பொழுது அவருக்குரிய நேரத்தை கொடுப்போம், அவருக்கான இடத்தை கொடுப்போம். நாங்கள் எங்களையே முழுவதுமாக கொடுப்பதற்கு தயாராக இருப்போம்.
அப்படிப்பட்ட அன்பை நாங்கள் இறைவனுக்கு முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அறிவோடும் நாங்கள் கொடுக்கின்றோமா என்று இன்றைய நாளிலே நாங்கள் எங்களையே கேட்டு பார்ப்போம். அவ்வாறு நாங்கள் கொடுக்கின்ற பொழுது நாமும் அன்னை மரியாளை போன்று நாங்களும் இறைவனுடைய சித்தத்தின்படி வாழ்ந்து இறைவன் எங்களுக்கு விண்ணக வீட்டை பரிசாக தரக்கூடியவராக இருக்கின்றார். எனவே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு எந்த அளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் என்று எங்களையே நாங்கள் கேட்டு பார்ப்போம். ஏனென்றால் ஏதோ கடமைக்கு திருப்பலிக்கு செல்ல வேண்டும், கடமைக்கு நாங்கள் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று இல்லாமல் முழு உணர்வோடு நாங்கள் இறைவனை அன்பு செய்ய இன்றைய நாளில் ஆண்டவர் எங்களை அழைத்து நிற்கின்றார். இரண்டாவதாக இறைவன் கூறுகின்றது, உன்னை அன்பு செய்வது போல் உனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய் என்று. உன்னை அன்பு செய் என்கின்ற பொழுது அது இந்த காலகட்டத்தில் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் எத்தனையோ விதமான தற்கொலைகளை நாங்கள் இந்த காலகட்டத்தில் பார்க்கின்றோம். பல்வேறுபட்டவர்கள் தங்களை புரிந்து கொள்ளாமல் தங்களுடைய வாழ்க்கையை ஏதோ தானோ என்று நடத்தி கொண்டு தங்களை அன்பு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதால் தான் பல்வேறுபட்ட போதை வஸ்துகளிலும் பல்வேறுபட்ட தீய நாட்டங்களிலும் நாங்கள் மூழ்கிக் கொள்ளுகின்றோம். அதே நேரத்தில் எங்கள் உயிரையே மாய்த்து கொள்ள நாங்கள் துணிகின்றோம். அவ்வாறு அல்லாமல் நாங்கள் எங்களை அன்பு செய்ய வேண்டும். எங்களை அன்பு செய்கின்ற அதே நேரத்தில் நாங்கள் எங்களுக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்ய ஆண்டவர் இன்றைய நாளில் எங்களை அழைத்து நிற்கின்றான். நாங்கள் அடுத்தவரை அன்பு செய்யாமல் இறைவனை அன்பு செய்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் ஒவ்வொருவரும் பொய்யர் என்று ஆகிவிடுவோம். நாங்கள் அடுத்தவரை அன்பு செய்கின்றோம் என்பதை எங்களுடைய சின்ன சின்ன செயல்களின் மூலமாக நாங்கள் காட்டிக்கொள்ள முடியும். அநேகமாக அன்பு என்கின்ற பொழுது ஏதாவது மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான் அன்பு அல்ல. அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது பொருளாக பணமாக என்று மாத்திரமல்ல, அன்பு என்கின்ற பொழுது நாங்கள் அதிகம் சிந்திப்பது நாங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும். அதாவது கொடுக்கின்ற என்கின்ற பொழுது நாங்கள் அதிகமாக பொருட்களையோ பணத்தையோ தான் அதிகம் நாங்கள் சிந்திப்பதுண்டு. ஆனால் அன்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற பொழுது எங்களுடைய நேரத்தை கொடுப்பதுதான் உண்மையான அன்பாக இருக்கும். நாங்கள் எங்களையே அவர்களுக்கு நாங்கள் அவர்களுக்காக இருக்கின்றோம் என்று கூறுகின்ற வார்த்தையும் எங்களுடைய அன்பின் அர்த்தமாக இருக்கின்றது. உண்மையான அன்பு என்கின்ற பொழுது அது ஒரு டிசிஷன், அதே நேரத்தில் அது ஒரு கமிட்மெண்டாக இருக்கின்றது. அதாவது நான் இவரை அன்பு செய்கின்றேன் என்று நாங்கள் முடிவெடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த அன்பு என்கின்ற பொழுது அர்ப்பணம் நிறைந்த அன்பாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு குடும்பத்தில் நாங்கள் வைக்கின்ற பொழுது பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைக்கின்ற அன்பு ஒரு அர்ப்பணம் நிறைந்த அன்பாக இருக்கின்ற பொழுதுதான் அது உண்மையாக அந்த பிள்ளைகளுக்கு சென்றடைவதாக இருக்கும். ஏனோ தானோ என்று தியாகம் இல்லாமல் தங்களை அர்ப்பணிக்காமல் பெற்றோர்கள் வாழுகின்ற பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கை அன்பு இல்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். அதே நேரத்தில் பிள்ளைகளும் பெற்றோர்கள் மீது இருக்கின்ற அன்பை வெளிக்காட்ட வேண்டும். எவ்வாறு என்றால் முழுமையான அர்ப்பணத்தினூடாக தியாகத்தினூடாக எங்களுக்காக இவர்கள் எதையெல்லாம் செய்கின்றார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு நடக்கின்ற பொழுது பெற்றோர்களுக்கும் அந்த அன்பு நிறைவாக கிடைக்கும். இந்த உலகம் இந்த நவீன உலகத்திலே அதிகம் எதிர்பார்த்திருக்கின்றது இந்த அன்புதான். ஆறுதலான வார்த்தை, மன்னிப்பு நிறைந்த வார்த்தை, மற்றவர்களை தேற்றக்கூடிய வார்த்தை, மற்றவர்களை இன்னும் முன்னேற்ற அடையக்கூடிய உற்சாகமான வார்த்தைகளை தான் இந்த உலகம் இன்னும் அதிகமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் நாங்களும் எதிர்பார்க்கின்றோம். மற்றவர்கள் எங்களை பாராட்டுகின்ற பொழுது, மற்றவர்கள் எங்களை ஆறுதல் படுத்துகின்ற பொழுது நாங்கள் அடைகின்ற அதே சந்தோஷத்தை எங்களூடாக நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்க இறைவன் இன்றைய நாளிலே எங்களை அழைத்து நிற்கின்றார். விசேட விதமாக இந்த தவக்காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாங்கள் இறைவன் இந்த சிலுவை அடையாளம் எங்களுக்கு கொடுப்பது இதுதான். நாங்கள் இறைவனோடு உறவாகி கொள்ளவும் அதே நேரத்தில் சக மனிதர்களோடு நாங்கள் உறவாகி கொள்ளத்தான் இந்த சிலுவை எங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றது. அந்த அடையாளத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பின்பற்ற முயற்சி செய்வோம். இறைவனை முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு இதயத்தோடு இறைவனை நேசிப்போம். அதே போன்று நாமும் எம்மை அன்பு செய்வது போல மற்றவர்களை அன்பு செய்வோம்.
எங்கள் எடுத்துக்காட்டான அன்புமிக்க வாழ்க்கையினூடாக மற்றவர்கள் நன்மையடைந்திட இறைவனை எங்களை பலப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் இறைவனிடம் மன்றாடுவோம். ஆமீன்.